ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ் கார்மிக் பேசுகிறேன். நீங்கள் நம்ம எந்த வண்டி பார்க்க போகிறோம்னா ஷிஃப்ட்டில் வந்து இந்த ஸ்பீடா மீட்டர் வந்து எப்படி காட்டுறதுன்னு உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த வீடியோவை பார்த்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்பீடா மீட்டரோட கவரை தான் கழட்டுறேன். ஸ்பீடா மீட்டருக்கு மேலே ஒரு கவர் வரும் பாருங்க, அந்த கவரை கழட்டுறேன். நல்லா இழுத்து பிடிச்சி நீங்கள் இழுத்திங்கனாலே ஓப்பன் ஆகி வந்துடும் அது. அந்த கவரை கழட்டினதுக்கப்புறம் ஸ்பீடா மீட்டரில் வந்து 2 ஸ்க்ரூ இருக்கும். ஸ்டாரில் 2 ஸ்க்ரூ இருக்கும். லெஃப்ட்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று இருக்கும். அந்த ஸ்க்ரூ ரெண்டுத்தையுமே கழட்டிக்கங்க. கழட்டினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சைடில் நான் ஒன்று கழட்டிட்டேன். அந்த சைடில் பாருங்கள், இன்னொரு ஸ்க்ரூ ஒன்று கழட்டுறேன். மொத்தமாக 2 ஸ்க்ரூ தான் வரும். அந்த 2 ஸ்க்ரூவை கழட்டிட்டு நம்ம ஸ்பீடா மீட்டரில் 2 லாக் இருக்கும். பின்னாடி பேக் சைடில் வந்து 2 லாக் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக இழுங்க, நல்லா கொஞ்சம் டைட்டாக ஸ்லோவாக இழுத்துக்கங்க. இழுத்ததுக்கப்புறம் பின்னாடி சாக்கெட் இருக்கும். நீங்கள் ஓவர் ஸ்பீடாக இழுத்தீங்கன்னா சாக்கெட் வந்து ஒயர் கட் ஆகிறது கூட வாய்ப்பு. அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த சாக்கெட்டில் ஒரு லாக் ஒன்று இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லாக்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இதுதான் வந்து நம்ம கழட்டுறதுக்கான மெத்தடு. அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த சாக்கெட்டை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டு ஸ்பீடா மீட்டர் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு லைட்டாக ஒரு அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சவுண்ட் வரல. அந்த பட்டன் வந்து லாக் ஆகிற சவுண்டு. அந்த பட்டன் லாக் ஆனதுக்கப்புறம் அந்த 2 ஸ்க்ரூ வந்து போட ஆரம்பிச்சிருங்க. இதை பாருங்கள், இந்த சைட்லேயும் ஸ்க்ரூ போட்டேன், அந்த சைடில் ஸ்க்ரூ போட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்பீடா மீட்டரோட கவர், அந்த கவரை வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உட்கார வச்சிடாதீங்க. உட்கார வச்சுட்டு எல்லா இடத்துலையும் செட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னசாக ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கவர் வந்து உட்காந்துரும்.